கைஸ், இந்த வீடியோவில் நம்ம டெக் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற நேமை சொல்லி எனக்கு ஒரு ஸ்கேம் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு. அது ரியலாக ஃபேக்கான்னு கூட எனக்கு தெரியல. பட் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு இதை நம்பாததும் உங்கள் இஷ்டம், அவ்வளோதான். எனக்கு நடந்தது தான் நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு கிறிஸ்டின்ற நேமில் ஒரு ஹச்ஆர் கால் பண்ணி, இந்த மாதிரி நான் டெக் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து கால் பண்ணுறோம் மேம், உங்களோட ப்ரொஃபைலையும் ரெஸ்யூமையும் வந்து நாங்கள் Naukri.com பார்த்தோம். உங்கள் ரெஸ்யூம் வந்து எங்களோட ஜாபுக்கு சூட்டபுளாக இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் ஃப்ரம் ஜாபு. நீங்கள் உங்களுக்கு ஒரு லேப்டாப் வீட்டில் இருந்தால் போதும், நீங்களே பண்ணிக்கலாம். லேப்டாப் இல்லாட்டி கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1 month கழித்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசினாங்க. நானும் அதை நம்பினேன். அதுக்கப்புறம் எனக்கு லொக்கேஷன் எல்லாமே அனுப்பிச்சாங்க. நான் திருப்பூர்னு சொன்னனால கோயம்புத்தூர் லொக்கேஷன் எனக்கு அனுப்பிச்சாங்க. நானும் அங்கே நேரில் போய் பார்த்தேன். ஃபுல் செட்டப் பார்த்திங்கன்னா எப்படி ரியலாக வந்து ஒரு இன்டர்வியூ நடக்குமோ அந்த மாதிரி இன்டர்வியூ செட்டப்பில் தான் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்க எனக்கு சாட்டர்டே வர சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன் சாட்டர்டே வர முடியாது. அவங்க ஒன்றே சொன்னாங்க, அப்போ நீங்கள் வரலாட்டி உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க. இட்ஸ் ஓகே, என்னால் வர முடியாது, நீங்கள் வேறு யாருக்காவது கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி நான் சேட் பண்ணிவிட்டு விட்டேன். ஆனால் அவங்க என்னை அப்ரோச் பண்ணும்போது கால் பண்ணாங்க. அவங்களுக்கு கால் பேக் பண்ணால் ஒரு தடவை கூட அவங்க அட்டன் பண்ணதே இல்லை. எல்லாமே வாட்ஸ்அப் சேட் மூலம் தான் அப்ரோச் பண்ணாங்க. என்ன போஸ்ட் பார்த்திங்கன்னா பேக் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ரண்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி பேக் அண்ட் ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னாங்க. இல்லாட்டி வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அந்த மாதிரி 2 போஸ்ட் இருக்குது. நீங்கள் பேக் அண்ட் எக்ஸிக்யூட்டிவாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் வந்து ஐடி ஃபீல்டு இருக்கனால நீங்கள் பேக் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ். சேல்ரி வந்து 30,000, 25,000 to 30,000 கொடுப்போம் அப்படின்னாங்க. ஆஹா, சூப்பராக இருக்கே சேல்ரி அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்பினேன் நானும். ஆனாலும் எனக்கு என் ப்ரொஃபைலை பார்த்து இதுவரை இவ்வளோ அப்ரோச் பண்ணி 30,000 சேல்ரி ஒருத்தர் கூட நௌக்கரியிலேருந்து சொன்னதில்லை. அதனால் எனக்கு ஒரு சின்ன டவுட் கூட இருந்துச்சு. சரி, அப்புறம் நான் என் ஃபேமிலியிலலாம் டிஸ்கஸ் பண்ணேன். சும்மா ஒரு ட்ரை பண்ணி பாரு, ஸ்கேம்னா எப்போவுமே வந்து நேரில் வர சொல்ல மாட்டாங்க, இது நேரில் வர சொல்கிறாங்கள்ல, அதனால் போய் பார்த்துட்டு வான்னு சொன்னாங்க. சரி, நானும் கோயம்புத்தூரில் அவங்க சொன்ன லொக்கேஷனுக்கு வந்து சாட்டர்டே போல் மண்டே தான் வர முடியும்னு சொன்னேன். சரி பரவாயில்ல, மண்டே வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் தான் நான் அவங்களோட சேட் பண்ணது. மண்டே வாங்கன்னு சொல்லிட்டு லொக்கேஷன் கூகுள் மேப்லலாம் அனுப்பிச்சி விட்டாங்க. நானும் யூடியூப்பில் செக் பண்ணேன், எல்லாத்துலேயுமே செக் பண்ணேன். அந்த கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸே எனக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் அங்கங்கே வந்து கூகுளில் வந்து இது டெக் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் நேமில் ஸ்கேமு அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் மட்டும் நான் பார்த்தேன். அப்புறம் அந்த கூகுளில் மேப் அனுப்பிச்சிருந்தாங்களா, அதில் போய் பார்த்தா கூட எப்படினாலும் ஒரு கம்பெனினா அந்த கம்பெனியோட நேம் வந்து போர்டு இருக்கணும்ல, நேம் போர்டு இருக்கணும்ல, அந்த நேம் போர்டு கூட அதில் காமிக்கலை. நான் போன கம்பெனி பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்லி இது தான். ஸ்ரீரக்ஷயம்னு கோயம்புத்தூரில் இருக்கவங்களுக்கு தெரியும். நவ இந்தியா பஸ் ஸ்டாப் பக்கத்தில் ஸ்ரீரக்ஷயம்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டல் பக்கத்தில் தான் எக்ஸாக்டாக இந்த பில்டிங்கு. அப்புறம் நானும் போயிட்டேன். போனால் அங்கே உட்காந்துருந்தவங்க நான் பழைய வீடியோவில் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதில் உட்காந்த மாதிரி ப்ராப்பராக படத்துலலாம் எப்படி இன்டர்வியூ காமிப்பாங்க அது மாதிரி சேராக போட்டு ஏகப்பட்ட பேர் எல்லாருமே ரொம்ப யங் ஏஜில் உள்ளவங்க வந்திருந்தாங்க. நான் தான் இருக்கிறதுல என்னோடய ஏஜ் 32, நான் தான் இருக்கிறதுலே 32 இயர்ஸில் போயிருப்பேன்னு நினைக்கிறேன். என்னை விட கம்மியான ஏஜில் உள்ளவங்க தான் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது இது மேபி ஸ்கேமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, உள்ளே போனோடனே இன்டர்வியூ செட்டப் பண்ணி வச்சு உட்கார சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஒரு என்ட்ரன்ஸில் வந்து ஒரு ரிசப்ஷனிஸ்ட் மாதிரி ஒரு பையன் இருந்தான். அவன் வந்து நம்மளோட ரெஸ்யூமை வாங்கிட்டு நம்மளோட பேர், அப்புறம் எந்த ஹச்ஆர் ரெஃபர் பண்ணாங்களோ அவங்க டீட்டெயில்ஸ் வாங்கிட்டான். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டான். எல்லோரும் அமைதியாக உட்காந்துருந்தாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. எல்லோரும் போயிட்டு பார்த்துட்டு எல்லோரும் வெளியில் போயிட்டாங்க. நான் கூட ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 இருக்கும்னு நினச்சேன். அந்த மாதிரிலாம் இல்லை. அதுக்கப்புறம் என்னோட நேமை கூப்பிட்டோன்னே இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூவர் இருந்தார். கேஒய்சினா என்னென்னு கேட்டார். நான் கேஒய்சினா என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டேன். சார் அப்புறம் அவளே சொல்லி கொடுத்தாரு, கேஒய்சினா நோ யுவர் கஸ்டமர் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த நோ யுவர் கஸ்டமரில் உள்ள கஸ்டமர் டீட்டெயில்ஸை தான் அப்லோட் பண்ணுறது தான் இந்த ஜாபு அப்படின்னாரு. ஆஹா, பரவாயில்ல, நல்ல ஈஸியான ஜாபாக இருக்குது. ஆனால் எங்கள் கம்பெனியோட நார்ம்ஸ் படி இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் 4,500 rupees பே பண்ணணும். அப்புறம் கம்பெனியோட நேம் என்னன்னு கேட்டதுக்கு அந்த கிறிஸ்டி சொல்லியிருந்தாங்க டெக் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட். இவர் சொன்னார் க்ரீன் எம்பையர் ரெசல்யூஷன் அப்படின்னாரு.
என்னடா அவங்க ஒரு நேம் சொல்கிறாங்க, இவங்க ஒரு நேம் சொல்கிறாங்க, ப்ளஸ் வந்து 4500 கேட்குறாங்கன்னா அவர்கிட்டே கேட்டேன், சார் இது ஸ்கேமா ரியலா? இல்லை ஸ்கேம்லாம் கிடையாது, நாங்கள் இங்கேயே ரெசிப்ட் கொடுத்துருவோம், ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஆர்டரும் கொடுத்துருவோம், ஆர்டர் காப்பி கொடுத்துருவோம், உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு கொடுத்துருவோம், அந்த நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கான ரெசிப்ட்டும் கொடுத்துருவோம். 1 மந்த் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லேப்டாப்பும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். லேப்டாப் இல்லாத பட்சத்தில் இப்போ மட்டும் நீங்கள் ஒரு 1 மந்த்துக்கு லேப்டாப் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் சேலரி பார்த்தீங்கன்னா 30,000. ஃபஸ்ட்டு 15 டேஸ் ஒரு டாக்குமெண்ட் கொடுப்போம், அதை நீங்கள் ஃபுல்லத்தையும் டைப் பண்ணி முடிச்சிட்டோன்னே 15,000 கிரெடிட் ஆயிரும். அதுக்கடுத்த 15 டேஸ்க்கு திரும்ப ஒரு டாக்குமெண்ட் கொடுப்போம், அதை டைப் பண்ணி முடித்தோடனே 15,000 கிரெடிட் ஆகும். அப்புறம் வந்து இந்த 4500 உங்கள்கிட்ட கலெக்ட் பண்ணுறத அப்போ நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நான் மனசுக்குள்ளே நினச்சிட்டேன், அதுக்கு நீ என்கிட்ட வேலை வாங்கிட்டு என்னோடய சேலரியிலேருந்து கூட அந்த 4500 கட் பண்ணிக்க வேண்டியதானே, எதுக்கு ஃபஸ்ட்டு என்கிட்டருந்தே வாங்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். அப்புறம் என் ஃபேமிலியில் டிஸ்கஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். சரி டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு ஒரு ரூம் கொடுத்தாங்க. அப்புறம் நான் வந்துட்டு என் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணேன். அதை பார்த்தீங்கனாலே ஒரு ஆஃபீஸ் செட்டப் மாதிரியே தெரியல. அது எனக்கு ஃபீல் ஆச்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லு இது ஃப்ராடானு. மேபி அங்கே போயிட்டு அது ஜெனியூனாக இருந்து வேலை கிடச்சிருக்கு, நான் ரியலாக அங்கே வேலை பார்க்குறேன், அது உண்மைன்றவங்க இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஃபீல் ஆனது இது தாங்க. நீங்கள் வேலை தரீங்க, நீங்கள் தான் எனக்கு அந்த சாஃப்ட்வேர் தரணும். அதை மீறி நான் அந்த சாஃப்ட்வேருக்கு நீங்கள் பணம் டிடெக்ட் பண்ணுறீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட் மந்த் சேலரியில் டிடெக்ட் பண்ணிக்க வேண்டியதானே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷனுக்கு அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. தேங்க்யூ. நீங்களே சொல்லுங்கங்க அது சரியா தப்பான்னு.